ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இனி நம்ம சேனலில் எந்த படத்தை நான் விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சிவமாதவ் அவர்களின் இயக்கத்தில் பாக்யராஜ், பிளாக் மாண்டி மற்றும் பிஜிஎஸ் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த படம் தான் 3.6.9 அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் உலக சாதனை பெற்ற படம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட படப்பிடிப்பை மொத்தம் 85 நிமிஷத்துல இந்த படத்தோட படப்பிடிப்பை எடுத்து முடிச்சிட்டாங்களாம். அதாவது ஒரு படத்தோட படப்பிடிப்பு எடுக்கணும்னா குறைஞ்சது 20 நாள்ல இருந்து ஒரு 40 நாள், ஒரு 60 நாள், 120 நாள் கூட ஆகும். ஆனா இந்த படத்தை 81 நிமிஷத்துல எடுத்துருக்காங்க. ஒரு நாள் கூட கிடையாதுங்க, ஒரு 1.5 ஹவர்ல எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எதனால இப்படி எடுத்தாங்க, இந்த படம் எடுக்கிறதுக்கு எப்படி அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத நான் வந்து படிச்சு பார்த்தேன். அந்த குழுவினர்கிட்ட கேட்டு பார்த்தேன். ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை பற்றி பேசுவோம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச்சு ஒன்றத்தை காமிக்கிறாங்க. இந்த சர்ச்சில் வந்து ஃபாதராக இருக்கக்கூடியவர் தான் நம்ம நடிகர் கே பாக்யராஜ் அவர்கள். இவருக்கு அசிஸ்டண்டாக இருக்கிறவர் நம்ம யாருங்க, ஒரு பிளாக் மாண்டி. ஸோ இந்த மாதிரி கதை ஆரம்பிக்குது. அந்த சர்ச்சுக்கு ஒரு ஃபேமிலியாக வருது. ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாக்யராஜ் அவர்கள்கிட்ட சொல்லிட்டு எல்லாரும் அந்த சர்ச்சில் வந்து அந்த மாசுக்காக, அந்த ப்ரேயருக்காக போய் உட்காடுறாங்க. உட்காரும் போது என்ன ஆகுது, எல்லாரும் வந்துட்டாங்க, நம்ம ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாக்யராஜ் அவர்கள் எல்லாரும் மௌனமாக அந்த ப்ரேயர் பண்ணும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கும்பல்ல இருந்து ஒரு லவ்வர் பாய், ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஒரு பொண்ணை பார்த்து கொஞ்சம் உஷார் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி அப்படியே அந்த சர்ச்சிலேருந்து வெளில கிளம்ப பார்க்குறாரு, அந்த பொண்ணை தெளின்னு போலான்னு. அப்போ திடீர்னு அந்த பையன் பின்னாடி ஒரு கன் ஏந்திய, துப்பாக்கி ஏந்திய ஒரு கும்பல்ல இருந்து ஒருத்தன் வந்து அந்த பையனை டக்குன்னு மடக்கி போடுறான். மடக்கி போட்டு அந்த சர்ச்சை ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறானுங்க, ஹைஜாக் பண்ணி பாம் செட் பண்ணிடுறானுங்க. ஏன்னா அது சம்மந்தமே இல்லாமல் இந்த பையன் வெளில போகிறான், இவனுக்கு பிடிச்சி இந்த கும்பல் எப்படி உள்ளே வந்தானுங்க, துப்பாக்கியோட எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு வில்லனோட என்ட்ரி. வில்லன் வந்து ஒரு வீல் சேரில் வராரு. வீல் சேரில் வந்து எழுந்து நிற்கிறாரு. நின்னா எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், வீல் சேரில் வந்தவன் எப்படா எழுந்து நிற்கிறான், எதுக்கு வீல் சேரில் வந்தான் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியல. ஆனால் வீல் சேர்லேருந்து வந்து எழுந்து நின்று பாக்யராஜ் அவர்கள்கிட்ட வேர் இஸ் த டிவைஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பாக்யராஜுக்கு புரியுதோ இல்லையோ, நம்மளுக்கும் ஒன்றும் புரியல ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கதை நகர தான் ஒரு விஷயம் என்ன தெரியுது, பாக்யராஜ் அவர்கள் சர்ச்சு ஃபாதர் மட்டும் கிடையாது, அவர் வந்து இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த ஒரு சயின்டிஸ்டும் கூட. அவர்கிட்ட நம்ம நாட்டையை காப்பாற்றக்கூடிய ஒரு டிவைஸ் அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த டிவைஸை இவர்கிட்ட இருந்து கொள்ளடிச்சிட்டு போறதுக்கு தான் இந்த ஒரு கூலிப்படை வராங்க. இந்த கூலிப்படையை ஏவி விட்டது வேற ஒரு நாட்டினர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கூலிப்படை கிட்ட அந்த டிவைஸ் கிடைச்சதா, பாக்யராஜ் அவர்கள் திருப்பி கொடுத்துட்டாரா, இல்ல அந்த டிவைஸ் எப்பேற்பட்ட டிவைஸ் அப்படின்றத வந்து இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போயிடும். ஸோ இதுக்கு மேலே இந்த கதையை பற்றி நான் சொல்ல விரும்பல, அப்புறம் சுவாரஸ்யம் உடஞ்சிரும். இதுதான் அந்த படத்தோட கதை. இதுக்கப்புறம் எப்படி என்ன ஆச்சு அப்படின்றத, அந்த சர்ச்சில் இருக்கிறவங்களாம் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் மீதி கதைன்னு வைங்க. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 81 நிமிஷத்தில் இந்த படம் எடுத்தாலுமே கூட உள்ளுக்குள்ள நிறைய ஃப்ளாஸ் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. ஆனால் கொஞ்சம் கூட மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு 1.5 மணி நேரமாக இருந்தாலுமே இந்த 1.5 மணி நேரம் ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்கிறாங்க, சுவாரஸ்யத்தோடு கொண்டு போயிருக்கிறாங்க. தேவையில்லாத பாடல்கள், தேவையில்லாத ரொமான்ஸு, அதுக்கப்புறம் தேவையில்லாத சீன்ஸ், இது எதுவுமே இல்லாமல் எப்படி படம் ஆரம்பிச்சதோ அதே நேர்கோட்டில் அந்த படத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. இதையும் தாண்டி இந்த 81 நிமிஷத்துல யாருமே வந்து நடிப்புல சொதப்பல. அது எப்படி யாருமே நடிப்பு சொதப்பாம இவங்க எடுத்தாங்க அப்படின்றது நம்மளுக்கும் தெரியல. எல்லாருக்கும் வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்தா மட்டும்தான் அந்த 81 நிமிஷம் ஒருத்தம் கூட சொதப்பாம நடிச்சா மட்டும்தான் அந்த சுவாரஸ்யம் வந்து மிஸ் ஆகாம இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் நடிச்சா அத்தனை பேருக்கும் ட்ரைனிங் கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால நடிப்புலையும் வந்து எந்த குறையும் இல்லை, இன்க்ளூடிங் பாக்யராஜையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கான்செப்ட் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க. அது என்னன்றது அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் இதுவாக இருந்தாலுமே கூட இந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட கேமராவை சர்ச்சு ஃபுல்லாக வச்சு பிக் பாஸ் ஃபேமிலி மாதிரி வச்சு எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சில இடத்துல அந்த கேமராவோட குவாலிட்டி கொஞ்சம் அடி வாங்கினால டக்குன்னு நம்மளுக்கு சுவாரஸ்யம் குறையுது படம் பார்த்துட்டு இருக்கும்போது. இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிச்சு இந்த படம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் டியூரேஷன் வைங்களேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் பாக்யராஜ் எதுவுமே பேச மாட்டாரு, மாறி வில்லனுங்க தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த மெயின் வில்லன் தான் கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. அவர் கத்துறதுக்காகவாச்சும் பாவம் பார்த்து அந்த டிவைஸை கொடுத்துட வேண்டியதானே சாரு அப்படின்ற மாதிரி பாக்யராஜை பார்த்து நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் பாவம் அவரால் கொடுக்க முடியல, ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய டிவைஸ் அது. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு சில பேரை போட்டு தள்ளணும்னா தான் பாக்யராஜ் அவர்கள் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. அதிக பார்த்தீங்கன்னா படம் 1 மணி நேரம் தள்ளி போயிடுது. அதுக்கப்புறம் மீதி ஹாஃப் அன் ஹவரில் என்ன ஆகுது, பாக்யராஜ் அவர்கள் பழைய மாதிரி வாட்ச் எல்லாம் கட்டி வேஷ்டியெல்லாம் மடிச்சு கட்டி சண்டை போடுறாரா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை, அதெல்லாம் பழைய பாக்யராஜ். ஆனால் வாட்சுக்கு அவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷனை ஒரு படத்தோட கிளைமேக்ஸில் காமிப்பாரு. வாட்சை வந்து நம்ம பாக்யராஜ் அவர்கள்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது அப்படின்றத கடைசியில் கிளைமேக்ஸில் காமிச்சிருப்பா நம்ம பாக்யராஜ் அவர்கள். ஸோ இந்த மாதிரி படத்தில் வந்து ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே கூட இது வந்து கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான அட்டம்ஸ் வந்து உலக சினிமாவில் வந்திருக்கே தவிர தமிழ் சினிமாவில் பெருசாக வந்தது கிடையாது. இருந்தாலும் தமிழ் சினிமாவில் இயக்குனர், இந்த படத்தோட இயக்குனர் சிவமாதவ் அவர்கள் புதுசாக ட்ரை பண்ணி இப்படி ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணலாம், காஸ்ட் கட்டிங் பண்ணலாம், இந்த மாதிரியான குவாலிட்டியான படத்தையும் நம்ம கொடுக்கலாம், நிறைய டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இந்த படம் கொடுத்துருக்காரு. அதனால கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் மறக்காம ஒரு தடவை பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.